கோயில்பாளையம் அருகில் உள்ள சிவசக்தி சமூக சேவையின் சார்பாக ரூபாய்க்கு தேநீர் ரூபாய்க்கு தேநீரா இந்த கோயம்புத்தூரில் எங்கேயுமே 10 ரூபாய்க்கு குறைவாக தேநீர் கிடைக்காத சூழலில் இளைப்பாறக்கூடிய மக்கள் சற்று தேநீர் குடித்தால் தங்களுடைய சோர்வை போக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் வெறும் ரூபாயில் தேநீர் கொடுக்கிறார்கள். இது கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத ஒரு பெரும் புரட்சியை செய்திருக்கிறார்கள். சிவசக்தி சமூக சேவை தங்கராஜும் கீதா தங்கராஜ் குன்னத்தூர் முன்னாள் ஊராட்சி தலைவராக இருந்தவர். சமூகம் சேவை ஒன்று மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படும் இவர்கள் சிவசக்தி சமூக சேவையை மிகப்பெரிய ஒரு சமூக அர்ப்பணிப்போடும் நாட்டின் பொறுப்போடும் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு ரூபா அளவில் இந்த தேநீர் எப்படி கொடுக்க முடிகிறது என்பதை நாம் இந்த கடையை போட்டிருக்கீங்க. ஒத்த ரூபாயில் என்ன வாங்க முடியும் என்று கேட்டால் என்னத்தை வாங்க முடியும்? சலிப்புதான் பதிலாக கிடைக்கும். அந்த அளவிற்கு ஒரு ரூபாய் வெறும் அலங்கார நாணயமாக மாறிவிட்ட சூழலில் அந்த ஒரு ரூபாயில் ஒரு குவளை தேநீரை சிவசக்தி சமூக சேவை மூலம் அதன் நிறுவனர் தங்கராஜ் வழங்கி வருகிறார். சோர்வடைந்து வரும் மக்களுக்கு இலவசமாக தேநீர் வழங்குவதை தவிர்த்து அங்கு வைக்கப்பட்டிருக்கும் உண்டியலில் ஒரு ரூபாய் நாணயத்தை போடச் சொல்கிறார்கள். அப்படி பெறப்படுகின்ற உண்டியல் பணம் ஏழை எளிய மக்களின் தேவைகளுக்கு வழங்கவே என்பது கூடுதலாக போற்றப்பட வேண்டிய விஷயம். என்றைக்கும் சிவசக்தி தங்கராஜ் பொதுமக்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொள்பவர், புது வழியில் பொது சேவை செய்பவர். இந்த சிவசக்தி தேநீர் கோவில்பாளையம் சத்தி ரோடு, ஹைவே சிட்டி, பாரத் பெட்ரோல் பேங்க் அருகில் உள்ளது. ஒரு ரூபாயிற்கு தானே தேநீர் தருகிறோம் என்ற அலட்சியம் தவிர்த்து சூடான சுவையான தேநீர் பருக கொடுப்பதே சிவசக்தி சமூக சேவையின் லட்சியம். அந்த லட்சியம் நிறைவேறும் விதமாக அன்றாடம் நூற்றுக்கணக்கானோர் சுவைத்து மகிழ்ந்து சிவசக்தி சமூக சேவையை போற்றி செல்கின்றனர். நான் சிவசக்தி சமூக சேவையில் ஊழியராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. தலைவர் ஒரு 12 வருஷ காலமாக டேபிள் சேரு, சாமியானம் இதெல்லாம் இலவசமாக பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. சேவை மனப்பான்மையோட தலைவர் இந்த ரூபா டீ கொடுத்துருக்கிறாருங்க. இது எப்படி கட்டுவழி ஆகுதுன்னு இது தலைவர் சேவை மனப்பான்மை கிட்டத்தட்ட இலவசமாக கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரூபா வாங்குறாருங்க. சேவை மனப்பான்மையாக முழுமையாக சேவை மனப்பான்மையாக செஞ்சிட்ருக்கிறாருங்க. அதனால் இது லாப நஷ்டம் பார்க்குறது இல்லை, அதையெல்லாம் பார்க்குறது இல்லைங்க. ஆனால் தேநீர் நாங்கள் குடித்த வகையில் அது நன்றாக தான் இருக்குது. இந்த வரவேற்பு எப்படி இருக்குது இந்த மக்கள்கிட்ட? 700 டீலேருந்து ஒரு 900 டீ வரைக்கும் ஓடிட்டு இருக்குங்க. நல்ல வரவேற்பு இருக்குங்க மக்கள் மத்தியில். ரெகுலராக இந்த பணத்தை உங்கள் கையில் கொடுக்குறதில்ல. இந்த இதுவும் சமூக சேவைக்காகவே இந்த உண்டியில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதில் லாப நஷ்டம் கணக்கெல்லாம் குன்னத்தூர் தங்கராஜ் அவர்கள் பார்ப்பதில்லை. இந்த தேநீர் ரூபா தேநீர்களில் மாஸ்டராக இருக்கீங்க, எப்படி இருக்குது? மக்கள் நிறைய என்ன சொல்கிறாங்க? அதாவது இந்த ரூபாய்க்கு டீயே கொடுக்குறோம், இதை ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்களா இல்லை எப்படி? ஆச்சரியமாக பார்க்குறாங்க, ரொம்ப தூரம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இது ஒரு தொண்டு நிறுவனமாக கொண்டு போய் மேலும் மேலும் வளர்த்து அப்படின்னு வாழ்த்திட்டு போகிறாங்க. அதாவது ரூபாய்க்கு கொடுக்குறாங்கிறது மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்குது. நல்ல வரவேற்பு இருக்குது. இதை பற்றி வேறு என்ன சொல்கிறீங்க? வேறு ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. மேலும் மேலும் நாங்கள் எங்கள் தலைவர் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற போது இல்லாதவங்களுக்கு நம்மளுடைய இந்த பணியை செய்யணும் அப்படிங்கிற நோக்கம்தான். சாதாரண மக்களுக்கு இது சென்றடையணும் அப்படிங்கிறது அவர் நோக்கம். நல்லாயிருக்கு, உண்மையில் நல்லாயிருக்கு. இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி பண்ணுறவங்க நிறையா ஊக்குவிக்கணும். இப்போ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா டீ எங்கேயும் பார்த்தீங்கன்னா
20 ரூபாய்க்கு மேலே தான். ஆனால் 1 ரூபாய்க்கு கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். பொதுமக்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணும்.